அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். மகாபாரதம் பார்த்துட்டு வரோம். பூரி சிரவரசின் வதம் அதர்மம் அப்படின்ற ஒரு பேச்சு கௌரவர்கிட்ட நடந்துட்டுருக்கு. அதுபோல் ஜெயத்ரனோட வதம் பற்றி இப்போ பார்க்கலாம். துரியோதனன் சொல்கிறான், கர்ணா 2இல் 1 முடிவாகும் சமயம் இப்போது நமக்கு நேர்ந்திருக்கிறது. இன்று மாலைக்குள் ஜெயத்ரனை வதப்பிரதிஜை செய்ய நிறைவேற்றாமல் போனால் அர்ஜுனன் வெட்கத்தால் உயிரை விட்டுருவான். அர்ஜுனன் இருந்தால் பாண்டவர்களோட நாசம் நிச்சயம். அதன் பின்பு இந்த பூமி முழுவதும் சத்துருக்களுடைய தொந்தரவின்றி நம் வசத்தில் இருக்கும். புத்தி மயக்கத்தால் தன்னுடைய விநாசத்துக்கே தனஞ்சயன் இந்த வீண் பிரதிஞ்சை எடுத்துக்கொண்டான். இது என்னுடைய நல்ல காலம் என்றே நினைக்கிறேன். இதை கைவிடலாகாது. எப்படியாவது அவனுடைய சபதம் நிறைவேறாமல் நம்ம செய்யணும். இன்று நீ உன் சாமர்த்தியத்தை காமிக்க வேண்டும் கர்ணா. அதோ பார், சூரியன் சாய்ந்து விட்டான். மிஞ்சி இருக்கும் காலத்துள் பார்த்தன் ஜெயத்ரனை அடைக்க முடியாது. நானும் அஸ்வத்தாமரும் சல்லியனும் கிருபரும் நீயும் அஸ்தமனம் வரையில் எவ்விதத்திலையாவது நம்ம ஜெயத்ரனை காப்பாற்றிடலாம். தனஞ்சயனோட பிரதிஞ்சை நிறைவேறாமல் செய்திடும் அப்படின்னு துரியோதனன் சொன்னான். இதை கேட்டு கண்ணு, அரசனே, பீமசேனனால் பலமாக அடிபட்டு உடம்பு முழுக்க எனக்கு ரொம்ப காயமாக இருக்குது. என் உடலின் கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருக்கு. ஆயினும் என்னால் இயன்ற வரை உன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறேன். நான் பிழைத்திருப்பது உனக்காக துரியோதனா அப்படின்னு நண்பனுக்கிட்ட சொல்கிறான். இவ்வாறு யுத்தகலத்தில் துரியோதனும் கர்ணனும் பேசிக்கொண்டிருக்கும் போது அர்ஜுனன் கௌரவ சேனையை பலமாக தாக்கி கொண்டிருந்தான். எப்படியாவது கௌரவ சேனை உடைத்து அஸ்தமனத்துக்குள் நாம் ஜெயத்ரனை அடைய வேண்டும் என்று தனஞ்சயன் கரும்போடு புரிந்தான். கிருஷ்ணன் பாஞ்சயத்தை எடுத்து ரிஷபவாசுரத்தில் பேரொளி செய்தான். அதை கேட்டபோது திட்டம் செய்திருந்தபடி கிருஷ்ணனுடைய சாரதி தாரகன் தயாரித்து வைத்த தேரை மாய வேகமாக ஓட்டி கொண்டு சேர்ந்தான். அதில் சாத்தியகிரி கர்ணனை எதிர்த்து மிகவும் சாமர்த்தியமாக போர் நடத்தினார்கள். தாரகனுடைய சாரத்தியமும் சாத்தியகிரியுடைய வில்வன்மையும் சேர்ந்து தேவர்கள் நின்று பார்க்கும்படியான யுத்தம் துவங்கியற்று. கர்ணனுடைய 4 குதிரைகளும் வீழ்த்தப்பட்டன. சாரதியும் தேர்தட்டி நின்று தள்ளப்பட்டான். பிறகு கொடிமரமும் தேரும் துண்டு துண்டாக்கப்பட்டன. கர்ணன் தேரிழந்தவனாக செய்யப்பட்டான். கௌரவ சேனையில் அப்படின்ற ஒரு பேரொளி கிளம்பிற்று. தேரிழந்த கர்ணன் துரியோதனுடைய தேரில் ஏறிக்கிறான். இதை பற்றி திருதராஷ்டனுக்கு சொல்லும்போது சஞ்சயன், உலகத்தில் கிருஷ்ணனும் பார்த்தனும் சாத்தியுகும் சிறந்த வில்லாளிகள். அவர்களுக்கு சமமாக 4வது வில்லாளி இல்லை அப்படின்றான். அர்ஜுனன் கௌரவ சேனையில் பெரும்பான்மையான பாகத்தை தோல்வியடைய செய்து ஜெயத்ரனை அடைந்தான். அபிமன்யின் வதத்தை தாங்கள் அனுபவித்து பல துன்பங்களை எண்ணி நெருப்பை போல் கோபத்தால் ஜொலித்த அர்ஜுனன் அன்று காண்டீபத்தை 2 கைகளும் பிரயோகம் செய்தான். வலது கை இடது கை என்று எவ்வித வித்தியாசம் இல்லாமல் 2 கைகளிலுமே வில் பிடித்து நானில் அம்பேற்றி சிரமம் இல்லாமல் சாமர்த்தியமாக பிரயோகிக்கும் திறமையை அர்ஜுனன் பெற்றிருந்தான். இதனால் அவன் சவ்யாசி என்ற பெயர் பெற்றான். கலவரம் அடைந்த கௌரவ வீரர்கள் வாய் திறந்து நின்ற அந்தகனைப் போல காணப்பட்டான். சைந்தவனை காப்பதற்காக அவனை சூழ்ந்து கொண்டு நின்ற அஸ்வத்தாமன் முதலிய மகாரதர்களும் அர்ஜுனனுக்கு அப்போது நடந்த மகத்தான போரை வியாசரை தவிர யாருமே வர்ணிக்க முடியாத அந்த அளவு வர்ணிச்சிருந்தார். நடுவில் நின்று தடுத்த மகாரதர்கள் அனைவரையும் தோல்வி அடைய செய்துவிட்டு அர்ஜுனன் ஜெயத்ரனை அடையிறான். யுத்தம் அடையிறது மட்டும் இல்லாமல் அவனை தாக்க ஆரம்பித்தான். யுத்தம் வெகு நேரம் நடந்தது. 2 திறத்திலும் சூரியனும் 2 பக்கமும் இருந்து சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சைந்தவனும் மகாசூரனும் எளிதில் அர்ஜுனன் தோற்பவன் அல்ல. அஸ்தமனம் நெருங்கி சூரியன் செந்நிறம் கொண்டான். அப்போதும் யுத்தம் முடியவில்லை. இன்னும் சிறிது நேரமே இருக்கிறது. ஜெயத்ரன் பிழைத்தான். அர்ஜுனனுடைய பிரக்னந்தை வீணாயிற்று என்று துரியோதனன் தனக்குள் எண்ணி மகிழ்ந்தான். அப்போது திடீரென்று இருள் மூடிற்று. பாண்டவர்களுடைய சேனையில் பகல் முடிந்து விட்டது. ஜெயத்ரனுடைய வதம் நடைபெறவில்லை. அர்ஜுனனுடைய சக்தியம் வீணாயிற்று என்று அனைவரும் பேசத் தொடங்கின. கௌரவ சேனையில் மகத்தான ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஜெயத்ரனும் சூரியன் இருந்த பக்கம் திரும்பிக் கொண்டு பிழைத்தேன் என்று எண்ணினான். கிருஷ்ணன், தனஞ்சயா, சிந்துராஜன் சூரிய மண்டபத்தை பார்த்து கொண்டிருக்கிறான்.
இருள் என்னால் உண்டாக்கப்பட்டது. சூரியன் இன்னும் அஸ்தமனமாகவில்லை. உன் பிரதவியை பூர்த்தி செய்ய இதுவே சமயம். உனது காண்டபியத்திலிருந்து ஒரு அம்பு விடப்பட்டது. பருந்து கோழிக்கஞ்சை கவுவது போல அது என்ன ஆயிட்டு சைந்தவனுடைய தலையை கவர்ந்தது. அச்சமயம் கிருஷ்ணன் ஜெயதனுடைய தலையை கீழே விழலாகாது. அதை அந்தரத்தில் அம்புகளால் தூக்கி செலுத்தி தந்தை விருட்சனுடைய மடியில் விழசெய் என்று ஞாபகமூட்டினான். அர்ஜுனன் விடித்த அம்பு ஜெயதரன் தலையை அப்படியே ஆகாயத்தில் தூக்கி சென்றது. ஏன்னா யார் அவனை கொள்கிறாங்களோ அவங்க தலை வெடித்து சாவாங்கன்று ஒரு வரத்தை பெற்றிருந்தான் இல்லையா. விருட்சராஜன் தன் ஆசிரமத்தில் மாலை உபாசனையில் இருந்தான். கருத்த தலைமயிரும் காதில் தங்க குண்டலங்களும் கொண்ட ஜெயதனுடைய தலை தியானத்தில் ஆழ்ந்திருந்த தந்தையின் மடியில் போய் விழுந்தது. ஜபத்தை முடிந்து அவன் கண் திறந்து பார்த்தபோது அந்த தலையானது உருண்டு தரையில் விழுந்தது. என் மகன் தலையை எவன் பூமியில் தள்ளுவானோ அவன் தலையும் அந்த சமயம் சுக்குநூறாக வெடித்து சாக வேண்டும் என்று விருத்தக்ஷன் இட்ட சாபத்தின்படி விருத்தக்ஷனுடைய தலை இப்போது 100 துண்டுகளாக வெடித்தது. ஜெயத்ரனும் அவன் தந்தையாகிய சிந்துராஜனும் ஒரே சமயத்தில் வீர சொர்க்கத்தை அடைந்தார்கள். கேசவனும் தனஞ்சயனும் பீமனும் சாத்தியகும் விதான்மியும் உத்தமவுசும் சங்கங்களும் ஊதி வெற்றி முழக்கம் செய்தார்கள். தர்மராஜன் அதை கேட்டு அர்ஜுனன் சைந்தவனை வதம் செய்தாயிற்று என்று அறிந்து மகிழ்ந்தான். அதன் பிறகு எல்லா பாண்டவ சேனையும் யுதிஷ்டிரன் துரோணர் பலமாக எதிர்த்தான். 14ஆம் நாள் யுத்தம் பகலோடு நிற்கவில்லை, இரவிலும் நடந்தது. யுத்தத்தின் வேகம் அதிகரிக்க முதலில் காப்பாற்றி வந்த மரபுகள் அனைத்துமே அழிந்து போகின. அடுத்த ஒரு பதிவில் இந்த போரை பற்றி துரோணர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். இவன் சொன்ன மாதிரி அபிமன்யு சொன்ன மாதிரி அவன் ஜெயத்ரனை வதம் செய்தான். நன்றி, வணக்கம்.